வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை முதல் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக சி விஜயபாஸ்கர் அவரது மனைவி ரம்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 14 கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவற்றை அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் தொடங்கி இருக்கலாம் என்றும் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. லக்கிம்பூர் விவசாயிகள் படுகொலை சம்பவத்தில் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று மாலை வரை இந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதால் பல இடங்களில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. சாதி ரீதியாக பேசியதாக கைது செய்யப்பட்ட முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். நேற்று கைது செய்யப்பட்ட அவரிடம் 3 மணி நேரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தாம் பேசிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். பொறியியல் படிப்பில் பொது பிரிவினருக்கான 4 கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்த நிலையில் இதுவரை 89,187 இடங்கள் நிரம்பியுள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் கொரோனா பரவல் காரணமாக 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு விமானங்களின் எண்ணிக்கை 224ஆக உயர்ந்திருக்கிறது. பயணம் செய்வோர் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்தது. கடந்த 19 மாதங்களுக்கு பின் 113 விமானங்கள் சென்னையில் இருந்து டெல்லி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு புறப்பட்டது. இதன் காரணமாக பயணிகளின் எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது. தமிழகத்திலேயே முதன்முறையாக ஏற்றுமதி தரம் வாய்ந்த புதிய ரக மிளகாய் சாகுபடி செய்து கூடுதல் லாபத்தை விவசாயி ஒருவர் ஈட்டி வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோரப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி ராமர் என்பவர் தனது வயலில் கடந்த ஆண்டு சோதனை முறையில் செமினிஸ் என்ற புதிய மிளகாய் ரகத்தை இயற்கை முறையில் நடவு செய்து அசத்தியுள்ளார். கேரளாவில் கனமழையால் பெரும்பாலான அணைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக எர்ணாகுளம், பத்தினம்திட்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசிக்கு அவசர கால அனுமதி வழங்குவது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனைக் குழு வருகிற 26ஆம் தேதி கூடுகிறது. கோவாக்சினுக்கு உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் கிடைத்தால் அந்த தடுப்பூசியை 2 தவணை போட்டுக் கொண்டவர்கள் அனைவரும் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளுக்கு சென்று வர தடையில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்றின் காரணமாகவும் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததாலும் சுமார் 3000 நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புன்னைக்காயல், வீரபாண்டியன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 4வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. நெல்லை மாவட்டத்தில் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மாஞ்சோலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிக்கு செல்ல சுற்றுலா வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டது. எனினும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு ஐப்பசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு இன்று முதல் 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது. காலை 7 மணி முதல் 10 மணி வரை பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குற்றால அருவிகளில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொரோனாவை பொருட்படுத்தாமல் ஜவுளி கடைகளில் ஆடைகளை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருச்சியின் வர்த்தக மையமாக விளங்கும் NSP ரோடு, சிங்காரத்தோப்பு பகுதிகளில் புத்தாடைகள் வாங்குவதற்காக கொரோனாவை மறந்து கடை வீதியில் குடும்பத்துடன் மக்கள் கூட்டம் குவிந்தது. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான துணை கலந்தாய்வு வருகிற 20ஆம் தேதி தொடங்குகிறது. இதுவரை 89,187 இடங்கள் நிரம்பியுள்ளன. எஞ்சியுள்ள இடங்களை நிரப்புவதற்கு ஏதுவாக துணை கலந்தாய்வு வருகிற 20ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. சிங்கு எல்லையில் பட்டியலின விவசாயி கொல்லப்பட்ட வழக்கில் கைதான 3 பேரும் 6 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சோனிபட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மூவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி அளித்தது. இதையடுத்து மூவரும் போலீஸ் கட்டுப்பாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டனர். கேரளாவில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் முல்லைப் பெரியாறு அணை வலுவாக இருப்பதால் பாதுகாப்பு பற்றி பேச இனி எதுவும் இல்லை என்று மத்திய அரசு உறுதிபட தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் இதுவரை மொத்தம் 40,82,65,959 தடுப்பூசி டோஸ்கள் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்திருக்கிறது. 18,91,41,481 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டதாகவும் அமெரிக்க சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் புதிதாக 13,596 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 166 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். 1,89,694 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக மதுராந்தகம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. முழு கொள்ளளவான 23.3 அடியில் தற்போது 19.5 அடி நீர் நிரம்பி வருகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி வருகிற 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை இயங்க உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளனர். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை முன்கூட்டியே வழங்க வசதியாக ரேஷன் கடைகள் திறப்பு நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்மண்டல அளவில் காவல்துறையினருக்கான குறைதீர் கூட்டம் தென்மண்டல IG தலைமையில் மதுரையில் நடைபெற்றது. மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் இதில் கலந்து கொண்டனர். பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வு, துறை சார்ந்த தங்களின் தேவைகள் குறித்த பல்வேறு கோரிக்கைகளை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர், கழிவுநீர் வெளியேறி வருவது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகளை கண்டித்து குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு ஆணை வெளியிட்டும் மாதாந்திர ஓய்வூதியம், பணிக்கொடை வழங்காததை கண்டித்து ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினர். தாம்பரம் அருகே பெற்றோர் கண்டித்ததால் 11ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். புது பெருங்களத்தூர் RMK நகரை சேர்ந்த விஜயன் என்பவரது 2வது மகள் மாலினி சரியாக படிக்கவில்லை என்று பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த சிறுமி தனது வீட்டின் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
மாத ஊதியம் வழங்கக் கோரி அரியலூரில் நகராட்சி நிரந்தர பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் நகராட்சியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அதிகாரியிடம் முறையிட்டும் ஊதியம் வழங்கப்படாததால் தீபாவளி பொருட்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஈசூர் வல்லிபுரம் இடையிலான பாலாற்று தடுப்பணை தொடர் மழையால் நிரம்பியது. ஈசூர், புதூர், பள்ளிப்பட்டு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலாற்றில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் இடைவெளியை போக்க அவர்களின் வீடுகளுக்கே சென்று பாடம் நடத்தும் இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் நவம்பட்டு அருகே வன விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தும் வெடிமருந்து வெடித்ததில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தச்சம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்காக நடத்தப்பட்ட நீட் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்வுக்கான விடை குறிப்பை கடந்த 15ஆம் தேதி தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. இந்நிலையில் தேசிய தேர்வு முகமை விரைவில் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களில் முறையாக அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் சரியாக உணவு விநியோகிக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதார சீர்கேடு காணப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வெள்ளம், மழையால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. மழைக்காலத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் தேவைப்படும் இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்திருக்கிறது. கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்ததாகவும் வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் நாளை மறுநாள் வரை பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியா துரிதமாக செயல்பட்டது என சர்வதேச நிதியமான IMF பாராட்டியுள்ளது. கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் தொழிலாளர்கள் சீர்திருத்தங்களையும் தனியார் மயத்தையும் தொடர்கிறது என்று கூறிய சர்வதேச நிதியம் அதிகாரிகள் தொடர்ந்து கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செய்ததாகவும் பாராட்டியது. அடுத்த ஆண்டு நடைபெறும் IPL போட்டிக்கான ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதல் வீரராக தோனி தக்க வைக்கப்பட்டுள்ளதாக அணி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் தோனி அடுத்த ஆண்டும் இந்த அணியில் விளையாடுவது உறுதியாக இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 4வது IPL கோப்பையை பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் பிரகாஷ் ராஜ் விரைவில் ஹாலிவுட் படம் ஒன்றில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் உருவாகும் திருச்சிற்றம்பலம் படத்தில் அவர் நடித்து வருகிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரகாஷ் ராஜ் ஹாலிவுட் படத்தில் நடிப்பது தொடர்பாக பேசினார்.
தர்மதுரை படத்தின் 2ஆம் பாகமும் தயாராக உள்ளது. தர்மதுரை படம் கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியாகி வசூல் மற்றும் விமர்சனம் ரீதியாக வரவேற்பை பெற்றது. இதில் விஜய் சேதுபதி, தமன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். சீனு ராமசாமி இயக்கிய இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார். ஆயுத பூஜை அன்று திரையரங்குகளில் வெளியான அரண்மனை 3ஆம் பாகம் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் வெளியான இந்த படம் முதல் 2 நாட்களில் 9 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அரண்மனை 3ஆம் பாகம் இந்த அளவு வசூலித்துள்ளது திரையுலகினரை வியக்க வைத்திருக்கிறது. சின்னத்திரை நடிகை உமா மகேஸ்வரி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 40. மெட்டி ஒலி தொடரில் விஜய் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் நடிகை உமா மகேஸ்வரி. கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று காலமானார். விஷால் நடிக்கும் புதிய படத்திற்கு லத்தி என்று பெயரிடப்பட்டுள்ளது. வினோத் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு ஏற்கனவே நிறைவு பெற்ற நிலையில் படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த படத்தில் சுனைனா கதாநாயகியாக நடிக்கிறார். பெங்களூரு இன்னோவேட்டிவ் சர்வதேச திரைப்பட விழாவில் 20 நாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட படங்கள் 30 மொழிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு திரையிடப்பட்டன. இந்த திரைப்பட விழாவின் நிறைவு நாளில் சிறந்த இந்திய திரைப்படமாக இயக்குநர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான கர்ணன் படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் காலை வர்த்தக நேர தொடக்கத்தில் 511 புள்ளிகள் உயர்ந்து 61,817 புள்ளிகளாக இருந்தது. அதேபோல தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 130 புள்ளிகள் உயர்ந்து 18,468 புள்ளிகளாக இருந்தன.